விஜய்க்கு அடுத்த குடைச்சல். சட்டமன்றம் இனி திமுக கையில். சபாநாயகராகும் முக்கிய புள்ளி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று முதல்வராக பதவியேற்றார். இந்த நிலையில்தான் தாவேக்காவிற்கு எதிராக சபாநாயகர் தேர்தலுக்கு முன்னாள் அமைச்சர் சக்கரபாணியை நிறுத்த திமுக தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தாவேக்காவிற்கு பெரும் தலைவலியாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான விஜயின் தாவேக்கா சார்பில் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. தற்போது தொங்கு சட்டசபை அமைந்துள்ளது. தாவேக்காவிற்கு கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், IUML, VCK MLA-க்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தான் விஜய் முதல்வராகியுள்ளார். இதனால் சட்டசபையில் சபாநாயகர் பதவியை கைப்பற்றுவது தாவேக்காவிற்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் பலமுறை மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய சூழல் விஜய்க்கு வரலாம். அதோடு MLA-க்கள் கட்சி தாவலில் ஈடுபடலாம். இந்த சமயத்தில் MLA-க்கள் தகுதி நீக்கம் செய்யும் இறுதி முடிவு சட்டசபை சபாநாயகர் கையில் தான் உள்ளது. இதனால் தான் சபாநாயகர் பதவி மிகவும் முக்கியம். இதனால் விசுவாசம் உள்ள நபரை சபாநாயகர் தேர்தலில் களமிறக்க விஜய் முடிவு செய்து வருகிறார். திமுகவின் மிக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சக்கரபாணியை சபாநாயகர் தேர்தலில் களமிறக்க திமுக திட்டமிட்டு வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், VCK, IUML உள்ளிட்ட கட்சிகளின் 8 MLA-க்கள் திமுக கூட்டணியில் களமிறங்கி இருந்தாலும் அவர்கள் தற்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இவர்கள் தாவேக்கா வேட்பாளருக்கு சாதகமாக வாக்களிக்கலாம். ஒருவேளை இவர்கள் கூட திமுக வேட்பாளருக்கு சாதகமாக வாக்களித்தால் அடுத்த பரபரப்பு காட்சிகள் அரங்கேறும். முதல்வராக பதவியேற்ற விஜய்க்கு இது முதல் சவாலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சட்டசபையில் வானளாவிய அதிகாரம் கொண்ட சபாநாயகர் பதவி எப்போதும் ஆளும் கட்சி வசம் இருப்பதுதான் அவசியம். ஆளும் கட்சியாக விஜயின் தாவேக்கா இருந்து கொண்டு எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக வசம் இந்த பதவி சென்றால் அது ஆளும் கட்சியின் செயல்பாட்டை முடக்கும். குறிப்பாக தாவேக்காவிற்கு பெரும்பான்மை இல்லாத போது நம்பிக்கையில்லா தீர்மானம், MLA-க்களின் கட்சி மாற்றம் உள்ளிட்டவற்றின் போது அவர்களின் தகுதி நீக்க நடவடிக்கையில் விஜய்க்கு மைனஸாக மாறலாம்.